ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இப்பிக்ரோல் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கு, அதை போயிட்டு வந்து பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கதை புரியாமல் அப்போ வளவளம் பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பொண்ணு கேட்குற பதில் லிங்க் என்ன ஆச்சு அந்த ஹேண்ட்மேனுக்கு. ஹீரோ சொல்கிறான், அவனுக்கு என்லைட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவனை நாம தனியாக விட்டுறலாம். ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கல்டிவேட்டருக்கு என்லைட்மெண்ட் தான் முக்கியமான பகுதி. அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. யாராச்சும் என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணனா அவங்களுக்கு சீரியஸாக இன்டர்னல் இன்ஜுரி வந்துடும். இத்தனை நாள் போட்ட கல்டிவேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். எல்லாரோட கனவு இந்த என்லைட்மெண்ட் தான். ஆனால் இந்த ஹேண்ட்மேன் என்னையே சப்ராஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு நான் நினச்சதில்லை. பார்க்கும்போது நான் இன்னும் கடினமாக கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஃபென்குன் பள்ளத்தாக்கில் வந்திருக்குது ஹேண்ட்மேனுக்கு துணையாகவும் மட்டும் இல்லை, இங்கேருந்து ஏதாச்சும் கற்றுக்கலான்னு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஒன்று பார்த்து ஷாக் ஆகிட்டா. அப்போ ஜிம்போடியோட பின்னாலே இருந்து ஒரு ஃபயர் பால் அட்டாக் வருது. அந்த அட்டாக்கு வந்து ஜிம்போடியில் முதுகில் பட்டு ஜிம்போடி பிளட் வாமிட் எடுத்துட்டா. ஹீரோ கேட்குறா, யாரா நீ? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஃப்ரெண்டு மேலே நீ அட்டாக் பண்ணியிருப்ப? அங்கேருந்து ஒருத்தன் கையில் ஃபயர் பவருமாய் நடந்து வந்துட்டு எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. இப்போ ஹீரோ சொல்ல, இது நீ இப்படி பண்ணதுக்கு உன்னோட கையை நான் உடைக்க போகிறேன். அந்த ஜிம்போடி சொல்கிறான், அவனை எங்கிட்ட விட்டுடு. அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, நீ எப்படி அவங்க கூட சண்டை போடுவே? அப்போ அந்த ஃபயர் பவர் பிடிச்சிட்டு எனக்கு தைரியம் இருந்தால் லைஃப் அண்ட் டெத் அரியனாக்குள்ள வாமா, அங்கே சண்டை போட்டுக்கலாம். ஜிம்போடியும் கத்திக்கிட்ட சொல்கிறான், உன்னை பார்த்து நான் எப்போதும் பயப்பட்டதில்லை, வா அங்கே அம்மா சண்டை போட்டுக்கலாம். ஹீரோ சொல்கிறான், நான் அவன் கூட சண்டை போடுறேன் ஹேண்ட்மேன். இப்போ இந்த ஜிம்போடி சொல்கிற, வேணா லிங்க்ஃபாங், நீ என்னை பற்றி கவலைப்படுறதுன்னு எனக்கு தெரியும், என்னோட கையால் அவனை தோக்கடிக்கணும். எனக்கு ஏதாச்சும் ஆச்சா எனக்காக அவனை நீ ரிவெஞ்ச் எடுக்கணும். இங்கேருந்து பேனல் கட் பண்ணால் ஃபெங்கும் பள்ளத்தாக்கில் இருக்க யுன்காய் செட்டோட லைஃப் அண்ட் டெத் அரீனா. அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம், அங்கே பாருங்க யாரும் லைஃப் அண்ட் டெத் அரீனாக்குள்ளே போகிறாங்க. ஓ, இன்னைக்கு நல்ல ஒரு ஃபைட்டை பார்க்கலாம். அப்போ அவன் சொல்கிறான், நம்ம அரீனாக்குள்ளே இறங்கிட்ட நம்ம உயிர் நம்மக்கிட்ட இல்லை, அது கடவுள்கிட்ட தான், அதனால உங்ககிட்ட நான் கருணையை காட்ட மாட்டேன். இப்போ ஹீரோ ஜிம்போடியோட பேக்கில் இருந்து, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. இப்போ அந்த ஜிம்போடி சொல்கிறா, இன்னைக்கு நான் அந்த முட்டா பையனோட வாயை உடைக்க போகிறேன். 2 பேரும் அந்த அரீனாக்குள்ளே வந்துட்டு 2 பேரோட பவர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், நீ சாகுக்கு முன்னாடி இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இந்த ஜிம்போடி சொல்ல, யாருங்க சாக போகிறேன்னு இந்த சண்டையோட முடிவில் பார்க்கலாம். அவன் கையில் பவர் எல்லாம் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண வந்துக்கிட்டே சொல்கிறா, ஓ உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா, நீ சாகருக்கு முன்னாடி இது ஞாபகம் வச்சு. ஜின்ஹுவாய்க்காக உன்னை நான் கொல்ல போகிறேன், இதுதான் உன்னோட கடைசி நாள். அந்த ஜிம்போடி யோசிக்கிறேன், இந்த ஜின்ஹுவா அந்த நெய்ம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஃப்ளைம் பவர் பேம்னு ஒரு அட்டாக். இந்த ஜிம்போடி அந்த அட்டாக்ல இருந்து டேஜ் ஆகிட்டு சொல்கிறான், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரேன். அப்படி சொல்லிட்டு அவனோட இன்னொரு கையில் மவுண்டன் பஞ்சுன்னு ஒரு அட்டாக்கு. அந்த அட்டாக் அவன் கையால் தடுத்தாலும் அவனோட உடம்பெல்லாம் நடுங்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு தரையிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து ஜிம்போடியோட ஃபேஸில் போட்டுட்டு, நீ இப்போ எப்படி பார்க்க போகிற? அப்போ அந்த ஜிம்போடியோட ஃபேஸ் ஃபுல்லாக மண்ணாச்சு. அப்போ அந்த ஜிம்போடி சொல்கிறான், நீ இந்த ஃபைட்டில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் இல்லையா? அப்போ அவன் ஜிம்போடியில் பேக்கில் இருந்து ஃப்ளைம் பஞ்சுன்னு சொல்லி ஒரு அட்டாக்கு. அந்த ஜிம்போடி பிளட் வாமிட் எடுத்து முட்டி போட்டு கீழே விழுந்துட்டு. அப்போ இவன் சொல்கிறான், என்னால் இன்னையும் ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஹீரோ அந்த சின்ன பொண்ணு கத்துறா, ஹேண்ட்மேன் உனக்கு என்னாச்சு? ஜிம்போடியோட பின்னாடி இந்த லூசு பையன் வந்துட்டு, நீ இதை என்னோட பரிசா வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு, இதா என்னோட ஃபயர் பால் ஸ்கில், இது எப்படி இருக்குது உனக்கு? அவன் சிரிச்சுக்கிட்ட ஜிம்போடியோட பின்னாடி கிட்ட சமயம் அடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அங்கிருந்து கத்துறா, டே இதோட ஸ்டாப் பண்ணுறா வெக்கங்கட்ட நாயே. இப்போ ஹீரோட முன்னாடி ஒருத்தன் வந்துட்டு, லைஃப் அண்ட் டெத் அரீனாக்குள்ள யாரையும் நான் போக விட மாட்டேன். ஹீரோ, டே என்னோட வழியில இருந்து தள்ளி போடா. சின்ன பொண்ணு சொல்ற, இவன் தான் அந்த ஜின்ஹாவோ. அப்போ ஹீரோ நினைக்கிற, ஓ இவன் தான் அந்த ஜின்ஹாவோ. ஃப்ரெண்ட்ஸ், இவன் யாருன்னா எபிசோட் 3-4 ஹீரோ பீச் ஹண்ட் பண்ண போகும்போது ஒருத்தனை போட்டு தானே இல்லை, அவனோட அண்ணன் தான் இவன். அப்போ இவன் சொல்கிறான், நீ உன்னோட கனவுல கூட நினைக்காத அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, நீ இதை பார்த்து கற்றுக்கோ, ஏன்னா உன்னோட சாவை கன்ஃபார்ம். அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ளாட் செகண்டில் மறைஞ்சி இவன் அட்டாக் பண்ணும்போது இவனோட கையில் கேறு பிடிச்சிட்டான். ஹீரோ சொல்ல, டே முட்டாள் இதோட நீ ஸ்டாப் பண்ணிடு. அப்போ ஹீரோ கிட்ட, இவன் நீ எதுக்குடா இந்த பிரச்சனைக்குள்ள வேற? ஜின்ஹுவாக்காக நான் அவனை கொல்லணும், நீ எதுக்குடா வீணா இந்த பிரச்சனைக்குள்ள தலையிடுற? ஹீரோ அவனை கொஞ்சம் தூரம் தள்ளி வீசிட்டு, நீ இந்த பிரச்சனைக்குள்ள வராத. ஹீரோ திரும்பி பார்த்து, நீ தான் அந்த ஜின்ஃபாங்கோட அண்ணன். அவன் கிடையாது, உன்னோட தம்பியை கொன்னது நான் தான். உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா நீ எங்கிட்ட சண்டைக்கு வா, என் ஃப்ரெண்டு கிட்ட போகாத. இப்போ அந்த பயலோட அண்ணன், இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது, ஹேண்ட்மேனால் என்னோட தம்பியை டிஃபீட் பண்ண முடியாது. பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது, பயமே இல்லாத நீ எங்கிட்ட நேராக வந்துக்கிட்ட. இப்போ இன்னொருத்தர் சொல்கிற, ஜின்ஹுவா இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த அண்ணன் பையன் சொல்ல, நான் அவனை சும்மா விட மாட்டேன், என்னோட தம்பிக்காக எனக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். இவன் சொல்கிற, அது எனக்கு தெரியும். இப்போ ஜின்போடி ஹீரோ கிட்ட லிங்க்ஃபாங், அப்போ ஹீரோ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன். இவன் கையில் பவர் கேதர் பண்ணிட்டே, இங்கிருந்து எங்கடா நீ போக போகிற, இது லைஃப் அண்ட் டெத் அரீனா, நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறையா? இங்கே 2 பேரும் சேர்ந்து ஆனால் அந்த ஜின்ஹுவாவோட பிரதரை கொன்னேன், அதுக்கு நான் உங்களை இன்னைக்கு நான் கொள்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டான். ஹீரோட பேக்கில் அட்டாக் வருதுன்னு கெஸ் பண்ணி ஹீரோ அங்கேருந்து ஃப்ளாட் செகண்டில் மறைஞ்சிட்டா. இவன் ஷோக்கோட சுற்றி எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் எங்கே போனான்?
அப்போ இவனோட உடம்புல அட்டாக் வந்து இறங்குது. ஹீரோ கிட்ட அவன் கேட்குற உனக்கு அப்படி தண்டர் ஷாட் டெக்னிக் தெரியும். ஹீரோ அவனோட பின்னாடி இருந்து உன்னோட பேரு ஜின்ஹுவாய் தானே, ஜின்ஹுவோட வாலாட்டு நாய் தான் நீ, அதனால உனக்கு ரொம்ப திமிரு இருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னை கொள்ளற, அதுக்கப்புறம் அவனை கொள்ளற இருந்து கடுப்பா. நீ இப்போ என்ன சொன்ன அப்படி சொல்லிட்டு இன்ஃபினிட்டி ஃபயர் வால் ஸ்கில் அப்படி சொல்லி ஒரு அட்டாக் ஸ்ட்ரைட்டா அந்த அட்டாக்கு ஹீரோ மேல பட்டது. ஆனா ஹீரோ கொண்டும் ஆகல. அப்போ அவன் ஷாக் ஆகி பாக்குறா. சுத்தே இருக்கவங்க எல்லாம் அவன் தண்டர் ஷாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோன்னு நான் நினைச்சு பார்க்கவும் இல்லை. அவன் ஜின்ஹுவாவோட பிரதரை கொந்ததுக்கு யாரும் ஆச்சரியப்படுறதும் ஒன்றும் இல்லை. ஆமா, அவ்வளோ பெரிய அட்டாக்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டா. இவ்வளோ எங்க இருந்துகிட்டே அவன் 9th லெவல் மார்ஷியல் ஆர்ட் சைட்டில் இருக்கா. ஹீரோ போட்டிருந்த க்ளோத்து ஹீரோ கழட்டி போட்டுட்டு உன்னா நரகத்துக்கு அனுப்புற நேரமாச்சு. அப்போ அங்கிருந்து அந்த அண்ணப்பயிலு, நீ என்ன மறந்து போயிட்டையா, ஜின்ஹுவா என்னோட ஆளு. இப்போ ஹீரோ, அதுக்கு என்ன உன்னால அவனை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறையா நீ? இப்போ அந்த அண்ணங்கார முடிஞ்ச எண்ணெய் தாண்டி அவனை நீ தொட்டுப்பாரு. இவன் கையில பவர் எல்லாம் கேதர் பண்ணி அவன் சாவணும்னு அவனோட மாஸ்டர் அப்ரூவல் கொடுக்கணுமே. அப்ப ஹீரோ யாரு வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு அட்டாக் இவனும் அட்டாக் பண்ணியாச்சு. அப்போ 2 பவரும் சேர்ந்து கிளாஷாக டிசப்பேர் ஆயிடுச்சு. அந்த அண்ணங்காரன் சொல்ல, இந்த தொண்டர் ஷாட் டெக்னிக் என்னோட ஃபேமிலி ஸ்கில்லடா, மாதிரி இருக்க யூஸ்லெஸ் கையிலெல்லாம் அது இருக்கக்கூடாது அப்படி சொல்லி ஒரு அட்டாக். அப்போ ஹீரோ இன்னொரு கையில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டா. ஹீரோ சொல்லுறா, டே முட்டாள், இது உன்னோட ஃபேமிலி டெக்னிக் கிடையாதுடா, இது என்னோட பவர் தான்டா சொல்லிட்டு தண்டர் ஷாட் டெக்னிக் தண்டர் டூத்னு சொல்லி ஒரு அட்டாக். இவ அதை பார்த்து ஷோக் ஆகிட்டா. அந்த அண்ணங்காரன் சொல்ற, ஓ நீ இந்த தண்டர் ஷாட் டெக்னிக்கோட பேசிக்கே வேற கத்துக்கிட்டயா? சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்தா அந்த பையன் ஜின்ஹாவே சப்ராஸ் பண்ணிட்டா. ஆனாலும் ஜின்ஹாவை ஃபுல் பவரோட சண்டை போடல. இப்போதைக்கு சொல்ல முடியாது யார் இந்த போட்டியில வின் பண்ணுவான்னு. ஹீரோ சொல்ற, இதோட நாம முடிச்சுக்கலாம். நேரத்தை அடி வாங்கிட்டு இருந்தில்ல அவங்ககிட்ட ஹீரோ கையை நீட்டி. இப்போ இந்த அண்ணக்காரன் சொல்ற, டே அவனை ஏதாச்சும் பண்ணா உனக்கு நான் கொடூரமான சாவை கொடுப்பேன். ஹீரோ சொல்ல, உன்னோட பிரதரும் இது மாதிரி அதை சொல்ல அப்படி சொல்ல அவன் மேல அட்டாக் பண்ணியாச்சு. அவங்க கிடந்து கத்துறா, ஜின்ஹாவோ என்ன காப்பாத்து. அப்பாவை ஹீரோவை கொடூரமா பார்த்துட்டு உன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். கையில பவர் கேதர் பண்ணிட்டு இந்த சாவுக்கு அவன் தகுதியானது, அடுத்தது நீ தான். அண்ணக்காரன் சொல்ல, டே குப்பை பையில, நீ என்னைக்கு என்னோட ஃபுல் பவரை நீ பார்க்க போற. இப்போ ஹீரோ சொல்கிறா, ஓ உன்னோட தம்பியக்காலும் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க. இப்போ இவனோட பின்னாடி ஸ்பிரிட்டல் ஸ்வாட் எல்லாம் கிரியேட் பண்ணி தொண்டர் ஸ்வாட் ஆல் இன் ஒன் ஸ்வாட் அப்படி சொல்லிட்டு என்னோட வாய் இன்னைக்கு நான் மூட போகிறேன் போடான்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் எல்லாம் ஹீரோ மேலே அட்டாக் பண்ண அனுப்பி வச்சுட்டாவன். இப்போ ஹீரோ சொல்ல, ஓ இது பரவாயில்ல, இதால் என்ன கொள்ள முடியாது. ஹீரோ அப்படி சொல்லிட்டு அவனோட ஆஃப்டர் இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு அவனோட பக்கத்தில் வந்து அவன் ஷோக்காய் பார்க்கும்போது அவனோட மூஞ்சி பிடிச்சி கீரை அடித்து தூக்கி வீசிட்டான். இப்போ ஹீரோ சொல்ல, ஃபர்ஸ்ட் அடியில் நீ கீரை விழுந்துட்ட, முன்னாடி என்னமோ சொன்ன உன்னோட ஃபுல் பவரை காட்ட போற, அப்போ ஜோக் பண்ணிட்டு இருந்தியா நீ? இப்போ அந்த அண்ணங்கார சொல்றா, நீ ரொம்ப பெருமைப்படாது, இதெல்லாம் சின்ன ஸ்கிராட்ச் தான், எதுக்கு உனக்கு இவ்வளோ ஸ்பீடு ஓடி ஒளியறதுக்கா? நீ என்னோட தம்பியை டிஃபீட் பண்ணது ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணியா இருக்கும் போல. இப்போ ஹீரோ சொல்ற, ஓ உனக்கு உண்மையில அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? நான் என்னோட ஆஃப்டர் போல யூஸ் பண்ணலை, இப்போ உனக்கு நான் காட்டுறேன் உன்னோட தம்பியோட என்னோட பவரோட டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஹெவன்லி டெக்னிக் ஹெவன்லி தொண்டர் ஷாட் பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷாட் கிரியேட் பண்ணிட்டா. இவன் ஷோக்கோட பார்க்குற, என்னது இவன் தொண்டர் ஷாட் டெக்னிக்கே மாஸ்டரே பண்ணிட்டானா. ஹீரோ அந்த தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஷாட அவன் மேலே அட்டாக் பண்ண விட்டுட்டா. அப்போ இங்கே என்ன நடக்குது, அவனோட சின்ன ஸ்பிரிச்சுவல் ஷாட வச்சு அந்த தண்டர் ஸ்பிரிச்சுவல் ஷாட தடுக்க நினைச்சாலும் அவனால முடியலை. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ பவர்ஃபுல் இல்லைன்னு எனக்கு தெரியும், பின்ன எப்படி நீ இவ்வளோ பவர்ஃபுல் ஆன? இதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வாய்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே பை, அடுத்த வாட்டி வீடியோவில் பார்க்கலாம்.